ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புல பேச போறோம். கரகாட்டம். நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்ல அதுவும் ஒண்ணு. நிறைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோவில் நிகழ்ச்சிகள்ல, முக்கியமான ஊர் நிகழ்ச்சிகள்ல எல்லாம் இடம்பெறக்கூடிய ஒன்று. ஆனா அந்த கரகாட்டம் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்கு, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய பதிவுகளை எல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும். நான் பேசுவது சரி என்றால் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இல்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா அதற்கான காரணத்தை சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரகாட்டத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமங்கள்ல இந்த கரகாட்டங்களை எல்லாம் பார்க்க முடியுது. கரகாட்டத்துல கனகாவோடைய ஆட்டத்தை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ரொம்ப கண்ணியமா இருக்கும். இப்ப அப்படியே தார தப்பட்டைக்கு வாங்கலேன், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இடையில. அவங்க டீம்ல இருந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு கோவில் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசுற மாதிரி சினிமா பாடல்களை மெட்டெடுத்து பாடி அசிங்கமாக பேசிக்கிறது. இதெல்லாம் ஒரு லிமிட் தான். இதை விட அன்லிமிட்டான கேவலமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம நடத்துற நிகழ்ச்சிகள்ல இருக்கு. ரொம்ப கேவலம், ரொம்ப ரொம்ப கேவலம். இப்ப மக்கள் எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரகாட்டத்தில் ஆடக்கூடிய ஒரு சில கலைஞர்கள் ஒரு சில முன்னணி தொலைக்காட்சி நடத்துகின்ற விவாத நிகழ்ச்சியில் அமர்ந்திருந்து, ஏன்னா அவன் அப்படி கூப்பிட்டுட்டான், ஆடிக்கிட்டு இருக்கும் போது அங்க பிடிச்சிட்டான் இங்க பிடிச்சிட்டான்னு பேசுறாங்க. யாருமே அவங்கள மதிக்கிறதாகவே இல்லை. எனக்கு ஒரு விஷயமே புரியல. நம்ம உடை எப்படி இருக்கோ மற்றவங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். நம்ம பேச்சு எப்படி இருக்கோ மற்றவங்களுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ எப்படி வாழ்றியோ அதை பொறுத்துதான் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில கண்ணியத்தை கடைபிடிச்சோம்னா இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு அழகான ஆட்டம் தெரியுமா? ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், தவுலாட்டம், எத்தனையோ கலைகள் இருக்கு நம்ம தமிழ்ல. ஆனா அந்த கலைகள்லயே ஆதி காலத்துல இருந்தே பரதத்துக்கு அடுத்து கரகாட்டத்தை நம்ம ரொம்ப விரும்புவோம். பார்க்கவும் ரொம்ப பிரம்மியமா இருக்கும். தலையில எப்படி அந்த கோடம் அப்படி விழாம ஆடுது, எவ்வளவு ரசிச்சிருப்போம் ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? முகத்தை சுழிச்சுக்கிட்டு பாக்குற மாதிரியான ஒரு பார்வையா தான் இருக்குது. ஏன் இப்படி ஆயிருச்சு? அச்சோ, ஏதாவது 1-2 வார்த்தை அசிங்கமா இருந்த பரவாயில்ல, அருவருக்கத்தக்க வார்த்தைகள். கடவுளே, உங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற மாட்டான். மோசமாக எனக்கு இதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. மாறாப்பு இல்லாத உடைகள்ல வெறும் ஜாக்கெட்டு மட்டும் அணிந்திருக்கிற நிலையில ஐயோ அதை எப்படி அசிங்கப்படுத்துவது? பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் கூட. நீங்க ஆடுறதை விட அசிங்கமா சொல்லிட்டு போயிடலாம். அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு நாகரிகம் இல்லை. பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, எந்த இடத்திலும் சரி. இதை எப்படி கரகாட்டம்னு சொல்லி தமிழை கேவலப்படுத்துறீங்க, தமிழர்களை கேவலப்படுத்துறீங்க? அதுதான் என் கேள்வி. ஒரு அம்மா சொல்லுது, என் புருஷன் போயிட்டாரோ இல்லை நான் விட்டுட்டு போயிட்டாரோ நம்ம சொல்லி அதனால நான் கரகாட்டுறேன், என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மியூசிக் செருப்பு கலத்தி அடிப்பேன். எடிட்டரை ஒரு செருப்பு கலத்தி அடிப்பேன். என்னமோ அந்த பொண்ணு தியாகம் பண்ண மாதிரி நீ அப்படி உருகுற. அப்படியெல்லாம் மியூசிக் நீ அப்படி போடக்கூடாது, வேற மாதிரி மியூசிக் போடு. வெக்கம் கெட்ட பிள்ளை. முதல்ல உங்களெல்லாம் செருப்பு கலத்தி அடிக்கணும்டா. நீங்கள்லாம் சேர்ந்துதான் நல்லவங்களையும் கெட்டவங்களாக்குறீங்க, கெட்டவங்களையும் கேடு கெட்டவங்களாக்குறீங்க. எத்தனையோ அம்மாக்கள் புருஷன் சரியில்லை, பெத்தவங்களுடைய துணை இல்லை, இல்ல புருஷன் இறந்துட்டாரு, இன்னொரு திருமணம் முடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு மழையிலையும் வெயிலையும் நின்று கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க தெரியுமா? அவங்க மாறுதட்டி சொல்லலாம், நீ சொல்லலாமா தாயே? நீ சொல்லலாமா? நீ கண்ணியமான கரகாட்டத்தை ஆடிட்டு வந்து கேள்வி கேட்டனாலோ பதில் சொன்னாலோ உன்னுடைய கதையை கேட்கறதுக்கு என் காது காத்திருக்கும். கண்ணையும் காதையும் மூடிக்கிற மாதிரி தான் நீங்க எல்லாம் பண்றீங்க அந்த நிகழ்ச்சியில. இதுல ஒருத்த வந்து அங்க தொட்டுட்டானா அப்படி தொட்டுட்டானா தொடாம என்ன செய்வான்? நம்ம கண்ணியமா நடக்கணும். அந்த ஆம்பளை அதுல ஆடுறான் பத்தியா, அவனை ஏதாவது ஒரு கம்பியை பழுக்க வச்சு இடுப்புல இழுத்து விடணும். அவன் அதை விட அசிங்கமா? உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? எவ்வளவு கேவலமா பேசுற நீ? ஐயோ, இவளை ஒரு வார்த்தை சொல்றான், நான் அவளுக்கு அக்கா ஒரு டேஷ், அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. அவளை கெடுத்தது அவளை கெடுக்க போறது இவன். எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம். ஒரு சின்ன புள்ள இருக்கு, அந்த புள்ளைய தூக்கி வச்சு அசிங்கம். போலீஸ் இதெல்லாம் கண்காணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு எப்படி வந்துட்டு போலீஸ் முதல் பர்மிஷன் கொடுக்குறாங்க? நாங்க பட்டிமன்றத்துக்கு போய் நிப்போங்க, சில நேரங்கள்ல எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. கண்ணியமா பேசிட்டு வர பட்டிமன்றம், அதற்கே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காத போலீஸ் இதற்கெல்லாம் எதற்கு கொடுக்கணும்? முதல் இந்த மாதிரியான வார்த்தைகளை கோவில்ல நம்ம கேட்கலாமா? தெய்வமாக கையெடுத்து வணங்கக்கூடிய மக்களே வணங்கிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் கேட்டா நீங்க நினைச்சது நடக்குமா? நீங்க வேண்டுனது கிடைக்குமா? அந்த கடவுளுக்கு முதல் அடுக்குமா? இத்தனை ஆண்டுகளமாக செஞ்சுட்டு வர இந்த தப்பை திருத்திக்க வேண்டாமா? வெக்கப்படுவோம் கொஞ்சம். அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளரை முதல்ல ஒரு கணம் போட்டு வெளுக்கணும்.
அறிவு வேணும் உனக்கு. ஊர் மக்களை எல்லாம் கோவில் நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்துட்டு என்ன பண்ற? ஆடல் பாடல்னு ஒண்ணு போடுறாங்க. அது எவ்வளவு வக்கரமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு கேவலமா இருக்குது. அதை விட அதிகமா இது இருக்குது. இதற்காகவே நீங்க கோவில் நிகழ்ச்சிகளையும் ஊர் நிகழ்ச்சிகளையும் நடத்துறீங்களா? நீங்க சாமியை அவமானப்படுத்துறீங்களா? உங்களை விட பெரியார் ஒண்ணு அவமானப்படுத்திடலையே. அவர் கடவுளை இல்லைன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? நான் சாதிகளை மறுத்தேன், நான் மூட நம்பிக்கைகளை மறுத்தேன், ஏன் கடவுளை மறுத்தேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வச்சுதான் மற்றவங்களை ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொன்னார். உண்மை அப்படிதான் நடக்குது. சில விஷயங்கள் அவருடைய வார்த்தைகளில் அதிகமா வந்தாலும் கூட சில இடங்கள்ல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க பண்றதை நினைக்கும் போது அவர் ஒன்னும் ரொம்ப கேவலமா பேசிட போடுறது இல்ல. அவர் கடவுளை கல்லுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தினாரு. நீங்க கடவுளை கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியே வச்சு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவமானப்படுத்துறீங்க. அப்போ நமக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வெட்கப்பட வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் கோவில் நிகழ்ச்சிகளுக்குள் வரவே கூடாது. அதை தயவு செஞ்சு தமிழ் மக்களே, நீங்க தான் வந்துட்டு இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேருங்க. மற்றவர்களையும் கொஞ்சம் சிந்திக்க வைங்க. எடுத்து சொல்லுங்க. படிச்சிருக்கோம், வெளியே இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தா நம்மள காரி துப்புவாங்க, இப்படியெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு நல்ல ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகத்தை போடலாம், வள்ளி தெய்வானை திருமண நாடகம் போடலாம். இல்லைன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒரு நாடகமா போடுவோம். ஏங்க நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. 5 நிமிஷம் பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட போதுங்க. அதை கூட கண்ணியமா செய்வோம். 3 மணி நேரம் மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும்னா இந்த மாதிரி வசனத்தெல்லாம் பேசி சிரிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பட்டிமன்றத்தையும் கெடுத்தாச்சு, ஆடல் பாடலை கெடுத்தாச்சு, பாட்டு நிகழ்ச்சியை கெடுத்தாச்சு, கரகாட்டத்தை கெடுத்தாச்சு. எல்லாத்திலையும் இரட்டை வசனம், அசிங்கமான வார்த்தைகள். இதையெல்லாம் கோவில் நிகழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற மக்களை கொஞ்சமாச்சு யோசிங்க. என்னுடைய கருத்து சத்தியம்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எனக்காக அல்ல, நாளைய நம்மளுடைய தலைமுறையாவது ஒழுக்கமா வளரும். இன்னைக்கு விளம்பரத்திலிருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரைக்கும் பார்க்கும் போதெல்லாம் பத்திக்கிட்டு வருது. எல்லாத்திலையும் ஆபாசம். நம்ம கோவில்ல கூடவா? தயவு செஞ்சு இதெல்லாம் தவறு, திருத்திப்போம். தவறு செய்வது இயல்பு, பட் திருத்திக்கணும். இன்னும் திருத்திக்காம இப்படியே கடந்து போறேன்னா அது அசிங்கம். நான் பேசியதில் ஏதாவது ஒரு கலைஞர்களுக்கு மனக்கசப்போ மனவேதனையோ ஏற்பட்டால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா நான் பேசினது தவறல்ல, அதை நீங்களே உணர வேண்டும். அவங்களே சொல்றாங்க, நான் நல்லா ஆடுறேன், கண்ணியமா பேசுறேன்னா என்னை யாரும் கூப்பிடுறது இல்லை. அதான் உண்மை. பட்டிமன்றத்துக்கே கூப்பிடுறாங்க இல்லையா? கருத்து சொல்றதை விட இரட்டை வசனம் பேசுறது, இளம் பெண்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த பெண்களை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது. இன்னைக்கு பட்டிமன்றமே வெட்டிமன்றம் ஆயிடுச்சு. பட்டிமன்றத்தையே நீங்க கெடுத்துட்டீங்க, கரகாட்டத்தை சொல்லவா தேவை? ஒரு படம் ஒண்ணு, யானை, அந்த படம், அந்த படத்துல வந்துட்டு அருண் விஜய் நடிச்சிருப்பாருல்ல, அந்த படத்துல வந்துட்டு அருண் விஜய் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். கரகாட்டத்திற்கு வந்த ஒரு பெண்ணை வந்துட்டு வெளியே அனுப்பாம பூட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆடு இதுக்கு ஆடு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அவருக்கு கால் பண்ணி சொல்லும், அவர் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை பாதுகாப்பா அழைச்சிட்டு போவாரு. உண்மை. இந்த மாதிரி பல இடத்துல நடக்குது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இது மாதிரியான நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். இந்த மாதிரி வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும். எங்களை மாதிரி எடுத்து சொல்றவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. அப்பனா தான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை நாங்க பேச முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்ட உடனே நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் நிகழ்ச்சி யாருமே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கண்டென்ட்டாக தான் எல்லாரும் கொடுப்பாங்க. மக்களை ஒன்று கூடுவோம், சமூகத்தில் சில சீர்திருத்தங்கள் செய்வோம். என்னோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சேர்றேன். இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.